நான் உங்க இந்து. ஒரு சின்ன ஸ்மைல் ஒருத்தருடைய லைஃபையே மாத்திருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, சீதா. சீதாவுடைய ஸ்மைல் அவளுடைய லைஃப்பை மட்டும் இல்லை, அவளை சுற்றி இருந்த எல்லாருடைய வாழ்க்கையுமே மாத்திருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? சீதா ஒரு சாதாரண பூ விற்கிற பொண்ணு, அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய பொண்ணு. அவளுக்கு பூ கட்டி அதுலேருந்து வரக்கூடிய காசுல தான் அவளுடைய லைஃபையை ரன் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பணக்காரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான மழை, 3 நாள் தொடர்ந்து மழை. அவளோட வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு. பூவெல்லாம் வாடி தண்ணிக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சீதா பார்த்தா, கடவுளே நான் என்ன செஞ்சேன்? நல்லவங்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் சோதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்ந்த சமயத்தில் அவளை சுற்றி பார்த்தா. அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கொடையை பிடிச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் அப்படியே பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா. அவ்வளோ மழையிலையும் தொப்பையா நனைஞ்சு அவங்களுடைய தள்ளுவண்டி இழுத்துட்டு போகிறதையும் அவங்களுடைய வேலைகளை அப்படியே பலுவோடு செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்த்த சீதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்ச சீதா அவகிட்ட இருக்கிற அந்த பூவை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த நடு இடத்துல வச்சு, வாங்க எல்லாரும் வாங்க, இந்த பூ எல்லாமே உங்களுக்கு தான், இது காசு இல்லை, நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கோங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல அங்கே இருந்த எல்லா மக்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பூக்களை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவளுடைய அந்த பாஸ்கெட்ல இருந்த எந்த ஒரு பூவுமே மிச்சம் இல்லாமல் காலி ஆயிடுச்சு. அதில் ஒரு குட்டி குழந்தை வந்து அந்த பூவை, அந்த ஒரே ஒரு ரோஸ் மிச்சமாக இருந்த ரோஸை எடுத்துட்டு போய் அதை பார்த்து சீதாவை பார்த்து ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து, ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்பதான் அவ நினைச்சா, சீதா இந்த உலகத்துல எது ரொம்ப முக்கியம்? சின்னதா ஒரு ஸ்மைல். ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கி ஒரு சாவியை எடுத்து சீதா கையில கொடுத்து, இது உனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. ஆமா, அன்னைக்கு நீ கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு காரணம். எல்லாரும் மழையில நனைஞ்சு ஓடிட்டு இருக்கிற சமயத்துல எது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ செஞ்ச அந்த ஒரு செயல் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. வாழ்க்கையில எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்னதா ஒரு புன்னகையும் நம்பிக்கையும் இருந்தா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ எனக்கு சொல்லி கொடுத்த. அதனாலதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி கொத்து எடுத்து சீதா கையில கொடுத்துட்டு போனார். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளவர் ஷாப். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் ஷாப். அதுக்கப்புறம் சீதா நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வளர்ந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள்